வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் மீது 6 குண்டுகள் வீசப்பட்டன. இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய அரசு விளக்கம். பாலக்கோட் பகுதியில் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் மட்டுமல்லாமல் ஆயுத கிடங்கும் அழிப்பு. முகாம் மற்றும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை வெளியிட்டது உளவுத்துறை. பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக பிரதமர் மோடி பேச்சு. எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது எனவும் திட்டவட்டம். தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊதிய பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும். சேரன் மகாதேவி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வேல்துரைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை கட்டாயமாக்க கூடாது? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் மீது நடத்திய இந்திய விமானப்படை தாக்குதலில் 6 குண்டுகள் வீசப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலில் தீவிரவாதிகள் 300 பேர் கொல்லப்பட்டனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாலக்கோட், முஷாபர்பாத், சக்கோட்டி பகுதிகளில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே, சர்வதேச அளவில் பல்வேறு தீவிரவாத தாக்குதலை ஜெய்ஷ்-இ-முகமது நடத்தியுள்ளதாகவும் பாகிஸ்தான் அனுமதி இல்லாமல் ஜெய்ஷ்-இ-முகமது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் கூறினார். உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறிய அவர், இந்தியா மீது ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக வெளிவந்த தகவலை அடுத்துதான் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் மீது நடத்திய இந்திய விமானப்படை தாக்குதலின் போது 6 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். பாலக்கோட் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத முகாம் மற்றும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் புகைப்படத்தை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. பாலக்கோட், முஷாபர்பாத் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தாக்குதல் நடந்த இடங்களின் புகைப்படங்களை உளவுத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். பாலக்கோட் பகுதியில் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் மட்டுமல்லாமல் ஆயுத கிடங்கும் அழிக்கப்பட்டது. அதில் AK துப்பாக்கிகள் 200, கையெறி குண்டுகள், வெடிமருந்துகள் மற்றும் டெட்டனேட்டர்கள் ஆகியவை அழிக்கப்பட்டுள்ளன. இந்த கிடங்கும் அழிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த பயிற்சி முகாமில் இருந்த படிக்கட்டுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் நாட்டு தேசிய கொடி வரையப்பட்டிருந்தன. பயங்கரவாதிகள் நடந்து செல்லும் தரை விரிப்புகளுக்காக இந்த நாட்டு தேசிய கொடிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இன்று நடந்த தாக்குதலில் முக்கிய பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஆப்கான் மற்றும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத செயல்களில் தொடர்புடைய மௌலானா அம்மார், மசூத் அசாரின் சகோதரர் மௌலானா தல்ஹாப் சகிப், மூத்த சகோதரன் இப்ராஹிம் அசார், முப்தி அசார் கான் ஆகியோரது புகைப்படங்களை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. பயங்கரவாதி முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது என திட்டவட்டமாக குறிப்பிட்டார். காஷ்மீர் எல்லை அருகே இந்திய விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதல் அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா சுவராஜ், நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்றனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோரிடம் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது என திட்டவட்டமாக கூறினார். பயங்கரவாதி முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாகவும் நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என நாட்டு மக்களிடம் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்தார். குஜராத்தின் சர்வதேச எல்லை அருகே பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது.
புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்திய விமானப்படை இன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது குண்டுகளை வீசி தாக்கி அழித்தது. எல்லை தாண்டி வந்து இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் கூறியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் அமைந்த சர்வதேச எல்லை பகுதி அருகே பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்றை இந்திய விமானப்படை இன்று சுட்டு வீழ்த்தியது. ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் நாக்காடந்தாக் கிராமம் அருகே விழுந்து நொறுங்கியது. அதனை ராணுவ அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஸ்பைடர் என்று அழைக்கப்படும் உளவு பார்க்கும் கருவி மூலம் டெர்ஃபி ஏவுகணையை கொண்டு பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி அழித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படை வீரர்களின் துணிச்சலான தாக்குதலால் தீவிரவாதிகளின் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடியின் துணிச்சல் மிக்க செயல்பாடு காரணமாக தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வீர வணக்கம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்த வீரர்களுக்கு வீர வணக்கம் என டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான கெஜ்ரிவால் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படை தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ராணுவ வீரர்களின் அசாதாரணமான செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத முகாம்களை அழித்த வீரர்களால் நாட்டுக்கு பெருமை என்று தெரிவித்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய விமானப்படைக்கு வீர வணக்கம் என தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் நடைபெற்ற தாக்குதல் புல்வாமா சம்பவத்திற்கு பதிலடி தரமான சம்பவம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆறுதலை தருவதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தாக்குதல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது என புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்திய விமானப்படை தாக்குதல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றும் கிரண்பேடி கேட்டுக்கொண்டார். It's a proud Indian, it's a very proud moment and it's time for us to be fully united and totally support the courageous decision of the government of India. Jammu and Kashmir is a very, very integral part of India and it needs all the protection. Human life must be saved at any cost. இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலை கொண்டாடும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமடைந்தனர். காஷ்மீர் நடைபெற்ற போரில் மரணமடைந்த 44 வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்திய விமானப்படையினர் தீவிரவாதிகள் முகாம்களை தகர்த்தினர். இதை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் இந்திய விமானப்படையை வாழ்த்தி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த இந்தியா எடுத்த முடிவு நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். இதை உலகம் ஃபுல்லாக நம்ம பரப்பணும். பரப்பி இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பட்டாசு வச்சு கொண்டாடணும். அப்போ தான் இந்தியாவை வாழ முடியும். நம்ம இந்தியாவில் ஒருத்தவங்களும் உயிர் போகக்கூடாது. அடுத்தது நம்ம பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்கணும். இதுக்காக நாங்கள் எல்லாருமே சரி, சண்டைக்கு நாங்களும் வர தயாராக இருக்கிறோம். இதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க நான் தயாராகிறேன். இதனால் பொதுமக்கள் எல்லாருமே சரி ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே நம்ம இதை சந்தோஷமாக கொண்டாடணும். இதை பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்தியா மீது பதில் தாக்குதல் தொடுக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். தாக்குதல் குறித்து கேள்விப்பட்ட பாகிஸ்தான் இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ததாகவும் முப்படைகளின் தலைவர்களின் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஆசிப் கபூர் கூறுகையில், இந்தியாவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து பாகிஸ்தான் கடும் தாக்குதல் தொடுக்க உள்ளதாக கூறினார். இந்தியா மீது பாகிஸ்தான் எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. மேலும் இந்திய படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை ஏன் கட்டாயமாக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை கட்டாயமாக்க கூடாது, டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை ஏன் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மாற்றக்கூடாது, டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்திருக்கும் பார்களை ஏன் மூடக்கூடாது, இதுகுறித்து மார்ச் 12ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 21.58 லட்சம் ஊதிய பணத்தை திருப்பி செலுத்த வேண்டுமென காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ வேல்துரைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் சேரன் மகாதேவி எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேல்துரை பதவி வகித்தார். இந்த நிலையில் அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதற்கு எதிராக அதிமுகவைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்தலில் வேல்துரை வெற்றி பெற்றது செல்லாது என கடந்த 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ வேல்துரை மனு தாக்கல் செய்தார். இதனிடையே எம்எல்ஏவாக வேல்துரை பணியாற்றிய காலகட்டத்தில் அவர் பெற்றிருந்த ஊதிய தொகையை திருப்பியளிக்க வேண்டுமென சட்டப்பேரவை செயலர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேல்துரையின் மனுவை தள்ளுபடி செய்து அவர் பெற்றிருந்த எம்எல்ஏ ஊதிய தொகையை திருப்பி செலுத்த உத்தரவிட்டுள்ளது. 4 வாரத்திற்குள் 21.58 லட்சம் ஊதிய பணத்தை வேல்துரை திருப்பிக் கொடுக்க வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. ரஜினிகாந்த் முதலில் கட்சி ஆரம்பிக்கட்டும், பிறகு அவருடன் கூட்டணி வைப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய விமானப்படைக்கு நன்றி தெரிவித்தார். மரணம் கட்சி ஆரம்பிக்கணும், ஆனால் கருத்து வேறுபாடு உள்ள கூட்டணியில் நாங்கள் கலக்க மாட்டோம். சரியான பதிலடி. மீண்டும் இந்திய விமானப்படை தன்னுடைய திறமையை வீரத்தை காட்டியிருக்கிறது. அவர்களுக்கு இந்தியர்களின் வணக்கங்கள் உரித்தாகும். ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் போன்றவற்றிற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி பாஜகவிடம் கேட்டுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள பல்வேறு ஒன்றியங்களில் பொதுமக்களிடம் குறை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து அவரிடம் குறை கேட்கும் மனுக்களை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என்றும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு, அதுபோல் பாஜகவுக்கும் ஒரு கொள்கை உண்டு என்றார். ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் போன்றவற்றிற்கு எதிரான நடவடிக்கையை பாஜக மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக தம்பிதுரை தெரிவித்தார். சில காமன் புரோகிராமுக்காக தான் இந்த கூட்டணி அமையும் தவிர கட்சியினுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதற்காக எந்த கூட்டணியும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது, இப்போ அது கிடையாது. எங்களுடைய பொது எதிரியானது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும். அதை வீழ்த்த வேண்டும். காரணம் உங்களுக்கு 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் 18 வருஷம் அங்கே இருக்கும்போது 11 வருஷம் இங்கும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இரண்டும் சேர்ந்து ஆட்சி நடத்தியவர்கள். தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. பிறகு அதே போல பல்வேறு ஊழல்கள் அவர்கள் மேல் இருக்கின்றன. ஸ்பெக்ட்ரம் ஊழல், பிறகு சிதம்பரத்து மேல் இப்பொழுது ஏர் மேக்சல் செக்ஸ் ஊழல் இருக்குது. அதையெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிமுக ரயில் டெல்லி நோக்கி புறப்பட தயாராகிவிட்டது. ஏறுபவர்கள் ஏறிக்கொள்ளலாம். பாதுகாப்பாக டெல்லி செங்கோட்டையில் இறங்கி விடுவோம் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறைகூவல் விடுத்துள்ளார். கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு சிவகாசியை பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். டெல்லி நோக்கி போயிட்டு இருக்கு. ரிசர்வேஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து ஏறுறவங்களாம் ஏறிக்க வேண்டியதான். கரெக்டா பாதுகாப்பா டெல்லி செங்கோட்டையில போய் இறக்கி விட்டுருவோம். வேற ஏதாவது டிக்கெட் இல்லாத இன்ஜின் இல்லாத வண்டியில் ஏறிக்கிட்டு எங்கேயா போய் முட்டிட்டு மோதி கிடக்கக்கூடாது. இதுல நேரடியாக டிக்கெட் வாங்கன்னு சொல்றோம். நல்ல ஆளுலாம் ஏறிக்கிங்க, நல்ல மனுஷன் ஏறிக்கிங்க, நல்லா ஆட்சி வந்து நினைக்க ஏறிக்கன்னு சொல்றோம். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்காந்துக்க முந்திக்கோ. இல்லைன்னா பிறகு செகண்ட் கிளாஸும் கிடைக்காது. அடுத்து ஏதாவது வண்டி வேற வண்டி இன்ஜின் இல்லாத வண்டி தான் ஏறணும். அதிமுகவின் கழுத்தை நெறித்து பாஜக கூட்டணி அமைத்துள்ளது என்றும் இந்த கூட்டணியில் பாமக சேர வேறு ஏதோ பெற்றிருக்கிறது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் இவ்வாறு கூறினார்.
அப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு போக்கை அதனுடைய பினாமி சர்க்காராக, அடிமை சர்க்காராக மாநில அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு ஆட்சிகளின் மீதும் மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். அந்த அணியை எங்களுடைய அணி நிச்சயமாக தோற்கடிக்கும். தேசத்தின் நன்மைக்காக மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் பல திட்டங்களை கொண்டு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நரேந்திர மோடியை பிரதமராக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி இது தமிழகத்திலே மாத்திரம் அமைந்த கூட்டணி அல்ல, தேசிய அளவில் அமைந்த கூட்டணி. எனவே தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக நான் கருதவில்லை. மக்கள் மத்தியில் நல்ல திட்டத்தை தமிழ்நாட்டில் எது கொண்டு வந்தாலும், அப்படி எவர் வந்தாலும் தடுப்பேன் என்று வைகோ ஆகிவிடுவார் என்று வைகோ மீது ஒரு தவறான முத்திரை விழுந்து விடுமோ என்கின்ற அக்கறையில் எங்களது பொன் ராதாகிருஷ்ணன் குறைந்தபட்சம் குமரியிலாவது நலத்திட்டத்திற்கு வருபவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டாதீர்கள், கருப்பு கொடி காட்டுவது என்றாலே உடனே வைகோதான் என்றாக ஒரு முத்திரை உங்களுக்கு வருவது நல்லதல்ல என்ற எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிறார்கள். குஜராத் சுயேட்சை எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், RSS மற்றும் பாஜக தலைமையில் மிக மோசமான சூழல் நிலவி வருவதாகவும் மதவாத சக்திகளை வீழ்த்த ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். As a nation, we are facing a deep trouble, deep crisis. The fascist forces existing in the form of RSS and BJP have taken over all the organs of the state, creating serious kind of problem for our democracy. I made an appeal to the DMK leader Mr. Stalin that all the democratic, liberal, pro-poor forces, all the Ambedkarite groups must come together to wipe out the alliance between ADMK and BJP. பணியில் இருக்கும்போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளித்தனர். பணியில் இருக்கும்போது உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கருணை அடிப்படையிலான பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட காவலர் குடும்பத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு ஒன்றை அளித்தனர். அதில் உயிரிழந்த காவல்துறையினரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் இதனை கருணை உள்ளத்தோடு பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப நான் வீட்டை விட்டு கூட வந்ததில்லை. எவ்வளவு தொலைவு நான் வந்திருக்கிறேன்னா, இது சாப்பாட்டு பிரச்சனை, 2வது வேலை கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயா கருணை படையில வேலை இருக்குதுன்னு தான் நாங்க வந்து போட்டோம். இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட நாங்க வேற வேலைக்கு கூட போயிருப்போம். இந்த அழுதுக்குன்னு இந்த குறையை ஏத்துக்குன்னு எங்களுக்கு கொடுங்க ஐயா வேலை. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. போலீஸ்கார ஃபேமிலிங்க யாரும் நிம்மதியாவே கிடையாது, எதுவுமே இல்லாதான் இருக்கிறோம். திருப்பத்தூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் சில நாட்களில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தென்மாம்பட்டு பகுதியில் அன்பழகன், துர்காதேவி தம்பதி வசித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி சில தினங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெளியூரிலிருந்து திரும்பி வந்த அன்பழகன் தம்முடைய மனைவி தூக்கில் தொங்கியதை கண்டு பதறி போனார். தகவலறிந்து போலீசார் இளம்பெண் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த நிலையில் துர்காதேவியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். திருமணமாகி சில நாட்களில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியது. சீல் வைக்கும் பணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கட்டிடங்களுக்கு சீல் வைத்து நகராட்சி ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த பணியை மேற்கொள்ள தமிழகத்தில் உள்ள 4 நகராட்சிகளிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள
நகரமைப்பு ஆய்வாளர்களை கொண்ட குழுக்களால் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ள பணி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் உத்தரவிடப்பட்டுள்ள வணிக கட்டிடங்கள் அனைத்தையும் மூடி முத்திரையிடும் வரை இந்த பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் ஏசியா விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கமருதீன் என்பவருடைய சூட்கேஸில் வீல்வில் தங்கம் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 329 கிராம் கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கமருதீனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் மலேசியாவிலிருந்து சென்னை வந்த விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் தாம் கொண்டு வந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் தங்கம் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிராம் கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சுரேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்த திமுக எம்எல்ஏ சக்கரபாணியிடம் மர்ம நபர்கள் கைவரிசையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கரடாவுமான சக்கரபாணி பாண்டியன் விரைவு ரயிலில் சென்னை வந்தடைந்தார். அப்போது தாம் அணிந்திருந்த 2 சவரன் மோதிரம், விலை உயர்ந்த செல்போன், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் எம்எல்ஏவிடம் கைவரிசையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பாம்பன் ரயில் பாலம் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததாகவும் நாளை வழக்கம் போல் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே 2.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாம்பன் பாலம் அமைக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு கப்பல்கள் வந்து செல்லும் அளவிற்கு அமைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பாம்பன் பாலத்தில் பழுது ஏற்பட்டது. இதனையடுத்து பாலத்தில் செல்லும் அனைத்து ரயில்களும் மண்டபத்துடன் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததாகவும் நாளை முதல் வழக்கம் போல் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் பயணிகள், வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதித்துள்ள தடைகளை நீக்க கோரி வணிகர்கள் அமைதி பேரணி நடத்தினர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. இதனை கண்டித்து வணிகர் சங்க நிர்வாகிகள் அமைதி பேரணி நடத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர்கள் சங்க தலைவர் சிவசங்கர் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதித்துள்ள தடைகளை நீக்க வேண்டும் என்று கூறினார். உற்பத்தியாகின்ற பிளாஸ்டிக்கும் மற்றும் வியாபாரிகளுக்கு மட்டும் இந்த தடை பொருந்துவதாக உள்ளது. மல்டிநேஷனல் கார்பரேட் இவர்கள் உற்பத்தி செய்கின்ற, விற்பனை செய்கின்ற அனைத்து பிளாஸ்டிக்களும் விற்பனை செய்வதற்கு அலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்துதான் நாங்கள் இந்த மாபெரும் அமைதி பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தின் 2 இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புகழ்பெற்ற மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் என்ற நகைக்கடை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கடைகளில் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறைக்கு புகார்கள் வந்தன. இதனிடையே கோவை 100 அடி சாலையில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தாம்பரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள விஜய் ஜெயின் என்பவருக்கு சொந்தமான விஜய் ஜுவல்லர்ஸ் என்ற கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடையில் வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து 20 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.